நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆளுங்க என்ன சும்மா விட மாட்டாங்க தம்பி. நீங்க வந்துட்டு போயிடுவீங்க. அப்புறம் நான் வாழணுமா வேணாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிளம்பிடுங்க தம்பி. வேணா ஐயா. இல்லப்பா. டேய் ஐயா, இங்க வாடா. ஐயா, நான் சொசைட்டிக்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. சரியா தாத்தா? ஐயா விட்டுருங்க. ஐயா. சாமி நில்லுங்க சாமி. சாமி நில்லுங்க சாமி. சாமி சாமி நில்லுங்க சாமி. ஒரு தம்பி நிமிஷம் சாமி. என்ன விட்டுருப்பா. ஐயா நில்லுங்க ஐயா. ஐயா இந்த பக்கம் வாங்க ஐயா. சாமி சாமி நில்லுங்க. துணை இல்லாதவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க என்ன வருத்தாலும் நீ என்னையும் என் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நம்பிதான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா உன்னை பார்க்க வந்த எங்களுக்கு உன் முகத்தை கூட காட்ட மாட்டேன்னு உள்ள உட்கார்ந்திருக்கியம்மா. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோமா? நாங்க என்ன பண்ணிட்டோம்? இங்க பாருங்க, கதவை திறந்து பூஜை பண்ணாதா சாமி அருள் கிடைச்சிச்சுன்னு கிடையாதுங்க. இந்த இடம் பூராவே அந்த அம்மனோட அருள் நிறைஞ்சிருக்குங்க. இங்க வந்துட்டோம்ல, நம்ம பொண்ணுக்கு குலதெய்வத்தோட பூரண அருள் கிடைச்சிருச்சு. போலாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க, கவலைப்படாம வாங்க. வாங்க ஐயா, எங்க தாத்தா என்கிட்ட தாயே சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, நான் கதவை ஓபன் பண்றேன். நீங்க சீக்கிரமா சாமி கூப்பிட்டு போயிடுறீங்களா? தம்பி ரொம்ப நன்றிடா. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, வாங்க வாங்க. வாங்க. சரிங்கய்யா, நான் வரேன். தம்பி இல்ல வேணாங்கய்யா. பிடிப்பா. இல்ல வேணாங்க. இங்க வா. சார், என்ன சார்?
தான் என் கண்ணுக்கு அந்த குலதெய்வமா தெரியுற. வரேங்க ஐயா. இனிமே என் பொண்ணு நல்லா இருப்பா. ஏண்டி பாத்திரத்தை எல்லாம் நல்லா தொடச்சு வைங்க. எங்க அம்மா வீட்ல இருந்து வந்தது. சரிங்க அதுல பேர் போட்டிருக்கா பாரு. போட்டிருக்காத்த. அத்தை இதெல்லாம் பழசா இருக்கே, போட்டு புதுசு வாங்கலாம்ல. பழசு நீ இருந்தா பழசா இருக்க, தூக்கி வெளி வீசிடலாமா? ஆள பாரு. ஏய் ராணி, அந்த தவிட்டு பானைய பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கு. எங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தது. பால்சாமி பேர் ஒன் லிஸ்ட்ல இருக்குல்ல? இருக்குன்னு இதுல இருக்குல்ல, நான் அழிச்சிடறேன். எங்க தாத்தா இருக்கார்ல, அவரு கும்பகோணம் போய் கொண்டு வந்தாராம். இதெல்லாம் இப்ப கிடைக்காது. வெள்ளச்சாமண்ணே, நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிய? நேற்று ஃபோன் பண்ணேன், தம்பி எடுத்தேன், விருதுநகர் போயிருக்கேன்னு சொன்னேன். ஆமாம், நல்லா போயிட்டுருக்கு வேலை வெட்டிகள். வீடே கல்யாண களை கட்டிருச்சு. ஒரு 6-7 பேர் இதே வேலையை தான் பார்த்துட்ருக்கேன், பத்திரிக்காததுன்னு. ஆமாம் ஆமாம், நல்லா போயிட்டுருக்குண்ணே. லிஸ்ட்டு தோண்ட வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? கொடுத்துடலாம். ஆமாம், குடும்பத்தோடு வந்துடணும், மறந்துடாதீங்க. அன்றைக்கி ஒரு நாள் நமக்காக ஒதுக்கிடணும், எதிர்பார்ப்பேன். சரி வச்சுட்டா? சரிண்ணே, சரி. வெள்ளத்தோரண்ணே. ஓ, திருமங்கலம். ஏன் அத்தாச்சி, எதுக்கு இந்த பழைய சீரை போட்டு தொடச்சுக்கிட்டு? புது பொண்ணு சீர் கொண்டு வர போறா, அதென்ன பூட்டியா வைக்க போறீங்க? ஆமாண்டி, அதுக்கு தானே என் பையன் புது வீடு கட்டிட்டு இருக்கேன். சும்மாவா? ராஜ பரம்பரையில பொண்ணு எடுக்கிறோம். 10 லாரி நிறைய சீரு மெட்ராஸ்ல இருந்து வரப்போகுது. அதுக்குதான் புது வீடு கட்டுறோம். சரியான கூறு கெட்டவளா இருக்கியே. அடுத்த வேளை கஞ்சிக்கு வக்கில்லாத குடும்பம். அவங்க கிட்ட இருந்து இங்க என்ன வரப்போகுது? அதுக்கு இல்ல அத்தாச்சி, இதெல்லாம் பழசா இருக்குல்ல, புழங்கறதுக்கு புதுசா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் என்னடி தெரியும்? புதுசு வேணும்னு கேட்டேன்னு வெயி, என் புள்ள வாங்கி குவிச்சிடுவான். எவ்வளவு வாங்கினாலும் இந்த பரம்பரை சொத்துக்கு ஈடாகுமாடி. நல்ல நாள் அதுவுமா தொடச்சி வைக்கணும், அப்போதான் லட்சுமி உள்ள வரும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? தெரிஞ்சா என் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் ஏன் தொடச்சிட்டு இருக்க போறீங்க? தொட நல்லா தொட. சரி அத்தாச்சி. ஏய் ரேணுகா எங்கடி? அத்தை அவ பின்னாடி இருக்கா. பின்னாடி என்ன பண்றா? நின்னாலே அவ உயரத்துக்கு தெரிய மாட்டா, பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா வேற. நீ என்னடி முழிக்கிற? போய் டீ கொண்டு வா. கல்யாணி அக்கா போட்டுட்டு இருக்காங்க அத்தை. கல்யாணி அக்கா தான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளா? போடி, போய் நல்ல டீ போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடு போ. இங்க நான் பாத்துக்கிறேன், போ. போதுமா? போதும்ல, இதுக்கு மேல கேட்காத. இன்னும் ஒரே ஒரு போட்டோட ப்ளீஸ்டா, நல்லதா எடுத்து கொடு ப்ளீஸ். 2 நிமிஷம் இரு, நான் வரேன். எங்க போற? நான் வரேன் இரு. ஏய் வாடா. என்ன? நல்ல வேளை நான் தப்பிச்சேன், அவன் மாட்டிக்கிட்டா. என்ன? உன்கிட்ட என்ன சொன்னா அவன்? போட்டோ நல்லா இல்லைன்னு சொன்னா. அப்படியே சொன்னா? ஆமா. ஒரு போட்டோ கூட நல்லா இல்ல, என்ன போட்டோ எடுத்து தரியா? நான் இங்க நிக்கிறேன். ஓகேயா? அண்ணே, சுப்பிரமணிக்கு சொல்லணும்ல. அதான்டா சுப்பிரமணி. அதானே, சோழ வந்தாலும் உங்களுக்கு ஒரு விழா ஏற்பாடு பண்ணானே, அப்ப எனக்கு ரொம்ப உதவியா இருந்தானே. உனக்கு கீழே ஒரு ஆளா? அவன் எல்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு பத்திரிக்கை. ஏண்டா ஏய், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருக்கேன். மேடை போடுறவன் அவன் தோரணம் கட்டுறவனுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லண்ணே, அதுக்கு சொல்ல வரலண்ணே. பயமுறா,
அவங்களெல்லாம் கூட்டு வந்து நீ இப்போ தான் பண்ணிட்டு தெரியவா? பேசாமல் வேலையை பாரு, ஏதாவது பேசிட்டு தெரியாது. மாப்பிள எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல விஐபி லிஸ்ட்டுன்னு. அப்புறம் மாடசாமி சுப்பிரமணியன் எவன் பேரையா சொல்லிட்டு இருக்க? கண்டிப்பா வந்துருண்ணா. ஏன்டா ஏன் இப்படி இருக்க? ஃபோனில் யாருப்பா? குமார்ண்ணே. எந்த குமார்? திருநெல்வேலியில் சுந்தரமாமா பையன். அவங்களா வருவாங்கப்பா, அதான் பத்திரிக்கை போயிருக்குல்ல. அவங்ககிட்ட என்னத்தை ஃபோன் பண்ணி வேற பேசிகிட்டு இருக்க? வருவாங்க, கல்யாணத்துக்கு வரலனாலும் சோறு திங்கிறதுக்காக வந்துடுவாங்கல்ல. வந்து தின்னுட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, இது நொட்டம், அது நொட்டன்னு. சொந்தக்கார பையன் வேறு என்ன செய்வாங்க? அதை தான் செய்வாங்க. ஆமாம். அப்புறம் எஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, புரியுதா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், இவங்க லெவலுக்கு கவனிச்சுக்க. அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஞாபகப்படுத்திட்டே யாரையும் விட்டுறாத. இவங்கெல்லாம் வரணும், அப்போ தான் கல்யாணம் கலகட்டும். எஸ்பி ஆஃபீஸ்க்கு நேரத்தையே நான் போய் கொடுத்துருக்கேன். நீ ஒரு வாட்டி போய் ஞாபகப்படுத்திட்டு வந்துரு. பெரிய பெரிய ஆஃபீஸ் இருக்கப்பா, வேற வேலைகளுக்கு போயிடுவாங்க மறந்த வாக்கில். அவங்கெல்லாம் வரணும் நம்ம கல்யாணத்துக்கு, வந்தால் தான் நல்லா இருக்கும். புரியுதா? தாசில்தார் ஆஃபீஸ்க்கு நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த ஒன்றும் சரிம்மா, கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நீ போய் பிஏவை பார்த்து டயம் 4 மட்டும் குறிச்சு வச்சுக்க சொல்லு. சரி, அவங்க ஞாபகத்தில் இருக்காது, வேலை பரபரப்பில் நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். சரி, போயிட்டு வந்து என் தம்பியை மட்டும் மறந்துடாதுங்கப்பா. ஏமா கதிர் அங்கே தான் போயிருக்கேன், அவன் பேசிட்டு வந்துடுவேம்மா, சொல்லிட்டு வந்துடுவேம்மா. என்னது? யாரு போயிருக்காங்க? கதிர் போயிருக்காமா? கதிரா போயிருக்கான். நீங்க 3 பேர் போய் அழைக்க வேண்டாமா? தாய் மாமா இல்லையாப்பா? அழைப்போம்மா, நான் போறேம்மா, சாயங்காலம் அங்கே தான் போறேன். போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். விடு, நீ போய் மாத்திரை போட்டு தூங்கு, மறந்துடாதீங்க. சரி நான் பாத்துக்கிறேன், விடு. அப்புறம் தலைவலிக்கு இடுப்பு வலிக்குன்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பேன். என்ன சாயந்தரம் நம்ம மாமாவை கூப்பிட போறீங்களா? வேற வேலை இல்லை. அவர் அண்ணக்காவடி போய் அவனை போய் கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்கிறேன். தரித்திரம் முடிச்சோண்டா, அவெல்லாம் அந்த பக்கமே வரக்கூடாது. தாலி கட்டுற நேரத்தில் சாமி வந்து ஆடிட்டு இருப்பேன், பெரிய மனுஷங்க வேற இடத்துல. அப்புறம் அந்த எஸ்ஆர்டிக்கு இன்விடேஷன் கொடுக்க சொன்னீங்க, இன்விடேஷன் கொடுத்துட்டு ஃபோன் ஏதாவது பண்ணி ஞாபகப்படுத்தணுமா? அது ஒரு சம்பிரதாயத்துக்காக கொடுக்க சொன்னப்பா, போனெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க நம்ம எப்படா கௌரவம்னு உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் அழைப்பு மேலே அழைப்பு விட்டுக்கிட்டு இருப்பியாக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வந்தால் பார்த்துக்கலாம். சரிண்ணே, அப்புறம் நான் கிளம்புறேன். சொல்ல மறந்துட்டேன். என்னண்ணே? சேட்டு கடையில் வந்து முந்திரி ஸ்வீட் ஒரு 300 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வாங்கிட்டு வந்துடு. சரி. அதான் அந்த கலெக்டர் லெவலில் ஆளுங்க, எம்எல்ஏ, மினிஸ்டர், அவை வேணும் பெரிய லெவலில் ஆளுகள் கொடுக்குறதுக்காக. சரி. அப்புறம் காமாட்சி ஸ்வீட்டில் 200 கிலோ சாதா ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இதுக்குண்ணே? இந்த அல்லகை பையன் இருக்காங்கல்ல, டிரைவரு, அவன் பிஏகின்னு, அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அவங்களுக்கு கொடுத்தா ஆகணுமா? ஆமாப்பா, சாமி வரவங்க கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா தானே அவங்கள கரெக்டாக ஞாபகப்படுத்தி கரெக்ட் 4 டேட்டில் கையோட கூட்டு வருவாங்க. சரி, சரியா? சரி, பண்ணி போயிட்டு கிளம்புறேன். வேலை போய். சரி, உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொன்னேன், அதை செஞ்சிய? என்னண்ணே? திருப்பி என்னன்னு கேட்குறேன் பாரு, குடியாரப்ப. ஒரு நிமிஷம் என் கூட வா. அண்ணே, என்னண்ணே? போட்டோகிராஃபர், வீடியோக்காரங்களாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேண்ணே. யாருக்கு சொல்லிருக்க? நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் சரவணன் இருப்பானே, அந்த குரூப் தான். ஏய், அவங்க லோக்கல் குரூப்டா, காது ஊத்து கடை விட்டுக்கு தான் அவங்க லாய்க்கு. ஏதாவது வடக்க இருந்து பெரிய குரூப்பாக கூப்பிட்டுவாடா. இந்த ஏதோ ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்களே, என்ன ஃபோட்டோகிராஃபி அது? வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. அந்த மாதிரி எவனா கூட்டுவா? இந்த ஜெயபிரகாஷ் கல்யாணத்தில் தலைக்கு மேலே ஹெலிகாப்டர்லாம் பறக்க விட்டாங்களே, உருன்னு எல்லா பேரும் பார்த்துட்டு தெரிஞ்சாங்க. அது ஹெலிகாம்ண்ணே. ஹெலிகாமா? அந்த மாதிரி ஏதாவது பெரிய குரூப்பாக கூப்பிட்டுவாடா. அதுலண்ணே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? அண்ணே, அதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இங்கே பாருங்கண்ணே, காலையில் செட் பண்ணானுங்கன்னு வச்சுக்கங்க, அதில் அழகாக இருக்கிற பொண்ணுங்க முகமாக பார்த்து அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறம் டூயட் பாட வச்சுருவானுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஆனால் அண்ணே, நம்ம ஃபோட்டோகிராஃபரு உங்களை மட்டும்தான் கவர் பண்ணுவான். நீங்கள் மினிஸ்டரோட பேசுறது, எம்எல்ஏ கூட கை கொடுக்கறது, எஸ்பி கூட சாப்பிட்றது, அட நீங்கள் தும்முனாலும் எடுப்பான், இருமுனாலும் எடுப்பான். அவன் உங்களை சுற்றி தானே இருப்பான். அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்க. அப்படியா? சரி, அப்போ உன் ஐடியாவுக்கே பண்ணு. பண்ணிடுறேண்ணே. அப்புறம் சொன்ன நம்ப மாட்டீங்க. என்னடா? என் திறமைக்கு டைரக்டர் சங்கர் மாதிரி ஆயிருக்க வேண்டியது. கட்டம் சரியில்லை, சங்கரான்னு உங்க பின்னாடியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன வாய் நிலுது? கொஞ்சம் விட்டா என்னென்னமோ பேசிடுவியே. உன் கட்டம் அப்படியே இருக்கட்டும், அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி, இப்போ அதை விடுங்கண்ணே. நீங்கள் மினிஸ்டருக்கு ஒரு ஃபோனை போடுங்களேன். ஏய், ஃபோன் பண்ணால் பிஏ கொடுக்க மாட்டான்டா. அதெல்லாம் கொடுப்பாருண்ணே. ஏற்கனவே நான் பிஏ கிட்ட பேசிட்டேன். என்னண்ணே, ஆதி குணசேகரன் ஃபோன் பண்ணாருன்னா எடுக்காமல் இருப்பாங்களா? ஃபோனை போடுங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. பண்ணிடலாமா? பண்ணுங்கண்ணே. நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணுங்க. ஹலோ, பிஏவா? மினிஸ்டருக்காரா? குணசேகரன் பேசுகிறேன்.
சரி சரி கொடுங்க கொடுங்க. கொடுங்க. அண்ணே வணக்கம் அண்ணே. நல்லா இருக்கீங்களண்ணே? குணசேகரன் பேசுகிறேண்ணே. சௌக்கியமான வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அதான் தம்பி கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தேண்ணே, அதை ஞாபகப்படுத்தலான்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆமாண்ணே ஆமாண்ணே வந்துடணும்ண்ணே, குடும்பத்தோடு வந்துடணும். நீங்கள் வந்து மண்டபத்தில் கால் வச்சா தானே அது கல்யாணம். ஆமாண்ணே நான் உங்கள் தீவிர விசுவாசிண்ணே, உங்களுக்கே தெரியும். போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்க, இறங்கி வேலை செஞ்சோம். ஆமாண்ணே கண்டிப்பாக வந்துடணும்ண்ணே, அண்ணியோட வந்துடணும்ண்ணே. ஆமாண்ணே சரிண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வச்சுட்டானே? சரிண்ணே சரிண்ணே. மேலதாளத்தோடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேண்ணே, உங்களுக்குன்னு தனி வரவேற்புண்ணே. ஆமாண்ணே சரிண்ணே சரிண்ணே வச்சிடண்ணே. சந்தோஷம்ண்ணே. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டாரா? ரொம்ப நல்லதுண்ணே. அந்த எஸ்கேஆர் குரூப் என்ன சொன்னேன்? மினிஸ்டர் கல்யாணத்துக்கு வரமாட்டார்னு சொன்னேன்ல? ஆமாண்ணே. 1க்கு 3 தடவை சொல்லிட்டாரு கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன்னு. ஏய் இது என் தம்பியோட கல்யாணம் மட்டும் கிடையாது, ஆதி குணசேகரனோட கௌரவம்டா. எப்படி நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. தங்கம் ரேணுகா என்னம்மா வரேன்னு சொல்லவே இல்லை, உட்காரு. ஏமா நாளைக்கு மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சம்பந்திங்கிற முறையில நான் இன்னைக்கு கூட வரலைன்னா எப்படி? அண்ணி வேற என்ன வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி உனக்கு என்ன காஃபியா டீயா? ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், அண்ணி எங்க காணோம்? அத்தையும் அக்காவும் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு தேவையான நகையெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. இந்த வீட்டுக்கு வந்த மருமலுகள் எல்லாம் மச்ச கறிகதான். இப்படி பவுன் பவுனா போட்டு கட்டி கூட்டிட்டு வர மாமியார நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா ஆமா தெய்வத்தாய். வாடியம்மா ராணி மகாராணி, கொஞ்ச நாளா இந்த வீட்டுல உன் ஆட்டத்தை காணமேன்னு நினைச்சேன். வந்துட்டியா? உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியாமா இருக்குது. வேலைக்காரினா எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரி இருப்பாங்களோ? இங்க பாரு, இந்த டான்ஸ் எல்லாம் என்கிட்ட ஆடாதாமா. இங்க பாருங்க, டான்ஸ் ஆடுறதுக்குலாம் நான் ஒண்ணும் இங்க வரல. உங்க சம்பந்தியம்மா இருக்கும்போது வேற யார் இங்க டான்ஸ் ஆட முடியும்? அவங்க வேற வீட்டுக்கு வந்த மருமகள்ங்க, இவங்களாலேயே ஒன்னும் பண்ண முடியல. நான் இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவ தானே, நான் என்ன பண்ணிட போறேன்? அம்மா நான் போய் காப்பி எடுத்துட்டு வரட்டுமா? ஏய் நந்தினி, எனக்கும் காப்பி கொண்டாய. இந்த வீடெல்லாம் கூட்டி பெருக்கினதுல களைப்பா இருக்கு. யாருக்கு யாரு உபச்சாரம் பண்றதுன்னே இந்த வீட்டுல தெரியல. இத பாருங்க, உங்களை மாதிரி இந்த ஒரு வீட்டை நம்பி நான் இல்ல. வெளியே போனேன்னா 4-5 வீடு எனக்கு இருக்கு. ஏய் நந்தினி, எனக்கும் காப்பி கொண்டாய. இந்த வீடெல்லாம் கூட்டி பெருக்கினதுல களைப்பா இருக்கு. யாருக்கு யாரு உபச்சாரம் பண்றதுன்னே இந்த வீட்டுல தெரியல. இத பாருங்க, உங்களை மாதிரி இந்த ஒரு வீட்டை நம்பி நான் இல்ல. வெளியே போனா 4-5 வீடு எனக்கு இருக்கு. ஏதோ உங்க சம்பந்தி அம்மா கல்யாணம் வருது, கொஞ்சம் உதவி செய்டின்னு கூப்பிட்டாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். சரி சரி, நான் 2 பேருக்குமே காப்பி எடுத்துட்டு வரேன். வேணாமா, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சப் கலெக்டர் வீட்டுக்கு வேலைக்கு போனோம். அந்த அம்மா என்ன தாங்குன்னு தாங்கும், தெரியும்ல? அக்காக்கா, அந்த பாத்திரம் விளக்கிடுக்கா, போயிடாதுக்கா. நோ நோ நோ, டைம் ஆயிடுச்சு. 24 மணி நேரம் வேலைக்காரங்க நீங்க இருக்கீங்களா? நீங்க பாத்துக்கோங்க, நான் வரட்டா? அக்கா பாரு, நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்துரு. சரி சரி. என்னடி இந்த வேலைக்காரி இப்படி பேசிட்டு போற? 2 பேரும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பேசாம இருக்கியா? போன மாசம் மூட்டு வலி ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போனோன்னு அர்ஜென்ட்டா காசு கேட்டல்ல? ஆமா, அவ தான் கேட்டு வாங்கி கொடுத்தா. அமைதியா இரு. நந்தினி, நீ காப்பி போடுறியா? காப்பி எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஈஸ்வரே, ஈஸ்வரிங்க. மாமா, ஈஸ்வரி அக்கா கணக்கு பாத்துட்டு இருக்காங்க, கூப்பிடட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் அவட்ட கொடு. இந்தாங்க. ஏமா இதெல்லாம் மண்டபத்துக்கு பத்திரமா கொண்டு வந்துடணும். இதெல்லாம் விஐபியில் கொடுக்க வேண்டிய கிஃப்ட், புரியுதா? பத்திரமா வை, எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வச்சிடுறேங்க. என்ன பத்திரமா வச்சிடுறேங்க. அவதான் சரின்னு வாங்கிக்கிட்டால, எல்லாத்துக்கும் அரண்டி இருந்தா என்ன அர்த்தம்? நாங்க எவ்வளவு நேரமா கேக்குறோம். ஏய் வெளியே போய் விளையாடுங்க. சரிப்பா. செல்போன் கிடைச்சா போதும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடகாத்துட்டு இருப்பீங்க. வெளியே போய் ஓடி ஆடி விளையாடுங்க, போங்க. தம்பி வணக்கம். தம்பி வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி சரி. ஊரே நம்ம வீட்டு கல்யாண விசேஷத்தை பத்தி தான் பேச்சு. சித்திரை திருவிழா மாதிரி மதுரையே களை கட்டிடுச்சுன்னா பாருங்க. அட ஆமாண்ட, ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணு நம்ம மேலதான் இருக்கு. கல்யாணத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூசணிக்காயா வாங்கி எல்லாத்தையும் நிக்க வச்சு சுத்தி உடைச்சிடணும்னே. அதெல்லாம் சரி, உனக்கு நான் என்னென்ன வேலை கொடுத்துருக்கேன் கல்யாணத்துக்காகன்னு நான் எழுதி வச்சிருக்கேன், புரியுதா? அதுல எல்லா வேலையும் சரியா செய்யலன்னு வையேன், பூசணிக்காய்க்கு பதிலாக ஒன்றை தூக்கி போட்டு உடச்சிருக்கேன். என்னென்ன விளையாடுறீங்க? ஏய் விளையாடலடா,
நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், விளையாட்டு காமிக்கிறேன்னு இருக்க முட்டா பயல. ரேணுகா ஒரு காப்பி ஆ உண்டா? சரிங்க மாமா. வச்சிட்டியா? உள்ள பத்திரமா வச்சு தானே? ஆள் வந்து வாச்சிருக்கேன். முடியலண்ணே, வாங்கப்பா. சத்தியமா முடியலண்ணே. என்னாச்சு? ஆதிரா கடையை தலைகீழ ஆக்கிட்டா. காலையில போனது யா. இப்பதான் முடிஞ்சது. இங்க பாருங்க போட்டல. என் தங்கச்சியை பார்த்தா தெரியுமே. பின் என்னன்னு ஆதி குணசேகரன் ஃபேமிலினா சும்மாவா? சரி சரி, கிராண்டா இருக்க வேணாம். என்னது இதெல்லாம்? Dress. ஹலோ, எங்க போறீங்க? வந்து ஓபன் பண்ணுங்க. நல்லா இருக்க கலர்கள்லாம். இது நல்லா இருக்கா? ஓன் செலக்ஷனா? ஆமா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆமாண்ணே, பாப்பா எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்குன்னு மதுரை ஃபுல்லா ஒரே பேச்சா இருக்கு. டேய் வாய் மூடு. மதுரையில் பேசுறதுக்கு ஒரு விஷயமே இல்லையா? மதுரையே பேசிட்டு இருக்கான். ஆளை பாரு. புழுகு நீ போய் எதையாவது புழுகிட்டு இருக்காத. இல்லண்ணே, வாய் மூடுறா. மதுரையே பேசிட்டு இருக்கான். வேற வேலை இல்லை மதுரைக்காரங்களுக்கு. இந்த கிரீன் கலர் எனக்கு நல்லா இருக்கும்ல? இங்க பாருங்க, நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குல்ல? இருக்கு. இதுனா? எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடு. எனக்கு என்ன தெரியும் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை பத்தி? எந்த ட்ரெஸ் போட்டா என்ன? ஹலோ, என்ன? இல்ல, உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எடுப்பா இருக்குன்னு சொன்னேன்.